Hello students, நம்ம trigonometric exercise 3.1ல 9th sum பார்க்க போகிறோம். 9th question, secant theta plus tan theta equal to p. Obtain the values of secant theta, tan theta and sin theta in terms of p. சைனோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில், அதே மாதிரி சீக்கன் வேல்யூ, டேன் வேல்யூ, அந்த வேல்யூவில் நம்ம பின்ற டேர்மில் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 1 பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சீக்கன் அண்ட் டேன் ரிலேட் பண்ணுற ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரியும். என்ன ஐடென்டிட்டி? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்ற ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஐடென்டிட்டிக்காக ஃபஸ்ட் ஒன் கிவன் கண்டிஷனை ஈக்குவேஷன் நம்பர் 1ஆக கன்சிடர் பண்ணுறோம். எகெயின் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு 1ன்ற ஐடென்டிட்டி தெரியும். இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்க சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவோட வேல்யூ பி. அப்போ சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டாவோட வேல்யூ 1/p. ஓகேவா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 1/p. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். இட் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன்ஸை ஆட் பண்ணும்போது டேன் தீட்டா டேர்ம் டைரெக்டாகவே கேன்சல் ஆகிடும். இங்கே 2 சீக்கன் தீட்டா இருக்குது, ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 சீக்கன் தீட்டா p ப்ளஸ் 1/p ப்ளஸ் 1/p கிடைக்குது. இதை நம்ம எல்சிஎம் எடுத்து போடும்போது p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை p கிடைக்குது. சீக்கன் தீட்டாவை மட்டும்தான் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் சொல்ல போகிறோம். ஸோ சீக்கன் தீட்டாவோட வேல்யூ p ஸ்கொயர் ப்ளஸ் 1/2p. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே சேம் ஈக்குவேஷனில் 2 வேல்யூஸையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கன் டேர்ம் கேன்சல் ஆகி டேனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சப்ராக்டிங் 1 and 2. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது என்னவாகும், சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணுவோம், மைனஸ் ஆகுமா? அப்போ சீக்கன் தீட்டா டேர்ம் கேன்சல் ஆகிருக்கும். ரிமைனிங் என்ன டேர்ம் இங்கே இருக்குது, டேன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா 2 டேன் தீட்டா p மைனஸ் 1/p. இதில் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது p ஸ்கொயர் மைனஸ் 1/2pன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா அப்படின்ற ஃபார்முலா நம்ம சைன் தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன் அண்ட் சீக்கனில் சொல்லும்போது டேன் தீட்டா பை சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா பை சீக்கன் தீட்டா, டேன் தீட்டாவோட வேல்யூ சைன் பை காஸ், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. எகெயின் இங்கே 1/cos தீட்டா இருக்கும், 1/cos தீட்டா. இந்த காஸ் தீட்டா இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு சைன் தீட்டான்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம சைன் தீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன் அண்ட் சீக்கனில் சொல்லும்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா பை சீக்கன் தீட்டா. இப்போ டேன் தீட்டா வேல்யூ அண்ட் சீக்கன் தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? இதில் 2p கேன்சல் ஆகிடும் டைரெக்டாகவே. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ p ஸ்கொயர் மைனஸ் 1, டினாமினேட்டர் வேல்யூ p ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ கிவன் கண்டிஷனில் இருந்து நம்ம சைன் தீட்டா, டேன் தீட்டா, சீக்கன் தீட்டா வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 10th சம். கிவன் 4m வேல்யூ 4n வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn. கிவன் கண்டிஷன் 4m வேல்யூ. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, டபுள் சைடுமே ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது காட் ஸ்கொயர் தீட்டா 1 + சைன் ஸ்கொயர், காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 + சைன் ஸ்கொயர் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் வேல்யூ 4n வேல்யூவை நம்ம டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருது, காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகுது. இப்போ நம்மளுக்கு கிவன் கொஸ்டினில் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் கிடைக்கணும் இல்லையா? ஸோ m ஸ்கொயர் இருக்குது, n ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டுக்கும் காமனாக வேல்யூ இருக்கிறதுனால இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ப்ரூவ் பண்ணணும், m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம கிவன் கண்டிஷனில் இருந்து m ஸ்கொயர் அண்ட் n ஸ்கொயரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 16m ஸ்கொயர் மைனஸ் 16n ஸ்கொயர், LHS சப்ராக்ட் பண்ணும்போது RHSையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு 16 காமனாக இருக்குது, அவுட் சைடு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம், இந்த 2 டேர்ம்ஸில் காட் ஸ்கொயர் தீட்டா காமனாக இருக்குது, காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ரிமைனிங் இந்த டேர்மில் என்ன இருக்கும், 1 + சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த டேர்மில் மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, -1 - சைன் ஸ்கொயர் தீட்டா
ரிமைனிங் இருக்குது. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வேல்யூஸ் கேன்சல் ஆகுது. ஓகேவா? இங்கே -2 sin θ. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன கிடைச்சது? cot ஸ்கொயர் θ = 4 sin θ. -1 1 கேன்சல், sin ஸ்கொயர் கேன்சல், ரிமைனிங் 4 sin θ. ஸோ 16m² - n² வேல்யூ cot ஸ்கொயர் θ × 4 sin θன்னு கிடச்சிருக்கு. இதில் நம்ம 16 ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது என்ன கிடச்சிருது? cot ஸ்கொயர் θ × 4 sin θ 16 கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இந்த cot ஸ்கொயர் θவை நம்ம cos ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் θன்னு சொல்லலாம். இந்த 16 ஆப்போசிட் சைடு வரும்போது கேன்சல் ஆகும்போது 4 ஆகும். ஸோ இங்கே சைன் டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்குது? cos ஸ்கொயர் θ 4 sin θ இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். m² - n² வேல்யூ cos ஸ்கொயர் θ 4 sin θ, m² - n² ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம். cos power 4 θ 16 sin ஸ்கொயர் θ. நெக்ஸ்ட்டு RH 4mn mnோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 4m கிவன் கொடுத்துருக்காங்க, 4n கிவன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு cot ஸ்கொயர் × 1 - sin ஸ்கொயர் θ கிடைக்குது. mn மட்டும்தான் நம்ம RHSல கொண்டு வரணும். அதுக்காக நம்ம 16 ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? அப்போது இங்கே cot ஸ்கொயர் θவை நம்ம என்னென்னு சொல்லலாம்? cos ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் θ, 1 - sin ஸ்கொயர் θவை cos ஸ்கொயர் θன்னு சொல்லலாம் 16. ஸோ இந்த 2 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு cos power 4 θ 16 sin ஸ்கொயர் θ கிடைக்குது. m² - n² ஹோல் ஸ்கொயரோட வேல்யூவும் mn வேல்யூவும் என்னவா கிடைச்சிருக்கு? cos power 4 θ 16 sin ஸ்கொயர் θன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? கிவன் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? கிவன் 4m 4n கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு m² n² ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு mn ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு m² n² ஹோல் ஸ்கொயர் வேல்யூவும் mn வேல்யூவும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சம். cosecant θ - sin θ = a³, secant θ - cos θ = b³. Then prove that a² b² × a² + b² = 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? given a³ வேல்யூ in terms of cos and sin சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறேன். cosecant θவை 1/sin θ சொல்லலாம். sin θ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1 - sin ஸ்கொயர் θ sin θ. 1 - sin ஸ்கொயர் θ ஆல்ரெடி நம்ம ஐடென்டிட்டி தெரியும், தட் இஸ் cos ஸ்கொயர் θ. ஸோ a³ வேல்யூ cos ஸ்கொயர் θ sin θ. தென் a வேல்யூ நம்ம a ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இங்கே a³ இருக்கிறதுனால க்யூப் ரூட் எடுப்போம். க்யூப் ரூட்னா என்ன மீனிங்? ஹோல் பவர் 1/3ன்னு மீனிங் இல்லையா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருது? இதோட ஆப்போசிட் சைட் போகும்போது டிவைட் 3ஆக கன்வெர்ட் ஆகுது. ஸோ cos பவர் 2/3 θ sin 1/3 θன்னு நம்மளுக்கு கிடச்சிருது. ஓகேவா? அதே மாதிரி சிமிலர்லி நம்ம நீங்கள் நெக்ஸ்ட்டு லைன் போட்டு நீங்கள் வேல்யூ சால்வ் பண்ணுங்கள். b³ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு secant θ cos θன்னு இருக்குது, தட் இஸ் 1 - cos θ cos θன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு b³ இஸ் ஈக்குவல் டு 1 - cos ஸ்கொயர் θ cos θ, தட் இஸ் 1 - cos ஸ்கொயர் θவை sin ஸ்கொயர் θ cos θன்னு சொல்லலாம். இந்த க்யூப் வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? sin பவர் 2/3 θ cos பவர் 1/3 θன்னு கிடச்சிரும். சிமிலர்லின்னு போட வேண்டாம், நீங்கள் சால்வ் பண்ணியே இங்கே போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? a² b² × a² + b² = 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ LHS எடுத்துக்கிறோம். LHSல a² b² × a² + b² வேல்யூ நம்ம ab வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு காமன்றதுனால 4/3 2/3 பவரில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 4/3 2/3 பவரில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 4/3 2/3 4/3 2/3 டினாமினேட்டர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்.
நீங்கள் டோட்டலாக ஹோல் ஸ்கொயர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஏபி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏபி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இந்த ஸ்கொயர் காமன் ஸ்கொயராக அவுட் சைடில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இங்கே இருக்க 2/3 இருக்குது, 1/3 1/3 ஆகும். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் சால்வ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இங்கே காஸ் பவர் 4 θ/3 இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 2/3 கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது 2/3 கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. சைன் பவர் 2/3 θ இன்ட்டு காஸ் பவர் 2/3 θ. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. எல்சிஎம் எடுக்கும்போது சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டேர்மோட நம்ம என்ன செய்கிறோம், காஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2/3 காஸ் ஸ்கொயர் 2/3 காஸ் பவர் 2/3 θ. அப்போ பவர் பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர்ஸ் ஆட் பண்ணுவேன். 4/3 ப்ளஸ் 2/3 தட் இஸ் 6/3 கிடைக்கும். 6/3யோட வேல்யூ 2. ஸோ நம்ம இங்கே என்ன செய்கிறோம், சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணுன்றதுக்காக எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்மோட நம்ம எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம், காஸ் பவர் 2/3 θ மல்டிப்ளை பண்ணுறோம். காஸ் θ சேம் பேஸாக இருக்குது. 4/3யும் 2/3 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6/3 கிடைக்கும். 6/3 சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 2 கிடச்சிரும். ஸோ காஸ் ஸ்கொயர் θ. அதே மாதிரி செகண்ட் டேர்மோட சைன் பவர் 2/3 θ நம்ம மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் θ கிடைக்குது. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ என்னவா கன்வெர்ட் ஆகிடுது, 1. இது ஃபுல் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டிங்கிறதுனால ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு சைன் பவர் 2/3 அண்ட் காஸ் பவர் 2/3 θ வேல்யூஸ் கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 1ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எலிமினேட் θ ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஏ சீக்கன் θ மைனஸ் சி tan θ ஈக்குவல் டு பி. அதே மாதிரி பி tan θ டி பி சீக்கன் θ டி tan θ ஈக்குவல் டு சி. இதிலேருந்து நம்ம எந்த வேல்யூ எலிமினேட் பண்ண போகிறோம், θ வேல்யூவை எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் ஈக்குவேஷனையும் நம்ம என்னவா செய்ய போகிறோம், ஃபுல்லாகவே நம்ம ஏபிசிடி இந்த 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஏஎக்ஸ் மைனஸ் சிஒய் ஈக்குவல் டு பி அண்ட் பிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ஈக்குவல் டு சியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், எக்ஸ் வேரியபிள் கேன்சல் எலிமினேட் பண்ணுவோம், ஒய் வேரியபிள் எலிமினேட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே தான் இங்கேயும் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பியால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை ஏவால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணும்போது சிம்பிள்ஸு சேஞ்ச் ஆகுமா, ஏபி சீக்கன் θ ஏபி சீக்கன் θ கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் மைனஸ் பிசி tan θ மைனஸ் ஏடி tan θ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு கிடைக்குது. இந்த 2 டேர்ம்ஸ்லேயும் tan θ காமனாக அவுட் சைடு எடுத்துக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கும், பிசி மைனஸ் tan θ காமனாக எடுத்துக்கலாம். பிசி ப்ளஸ் ஏடி கிடைக்கும். இங்கே இருக்க வேல்யூவில் நம்ம மைனஸ் காமனாக அவுட் சைடு எடுக்கும்போது இங்கே என்னவாயிடும், மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசின்னு ஆகும். மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசின்னு கன்வெர்ட் ஆகும். அப்போ கன்வெர்ட் ஆகும்போது நம்ம ரிவர்ஸாக எழுதும்போது ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லலாம். டபுள் சைடில் இருக்க நெகட்டிவ் வேல்யூ கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ஃபைனலாக tan θவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசிடியில் கிடைக்குது. tan θ ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் ஏடி. ஸோ இங்கே இருக்க நம்ம tan θன்ற வேல்யூக்கான ஆன்சர் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் ஏடின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு டி அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு சி போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. இதில் நம்ம எந்த வேல்யூ எலிமினேட் பண்ண போகிறோம், tan θ வேல்யூ எலிமினேட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணுறோம். ஏடி சீக்கன் θ ப்ளஸ் பிசி சீக்கன் θ பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர். பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் இங்கே மிஸ்டேக்காக இருக்குது, நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ சீக்கன் θ வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசிடியில் நம்ம சால்வ் பண்ணும்போது பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏடி ப்ளஸ் பிசி. அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச இன்இக்வாலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி சீக்கன் ஸ்கொயர் θ மைனஸ் tan ஸ்கொயர் θ.
சீக்கன் தீட்டா வேல்யூ டேன் தீட்டா வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது சீக்கன் தீட்டா வேல்யூ பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏடி ப்ளஸ் பிசி. ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம இது காமன் டேர்ம் டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர் கொண்டு வரோம். அப்போ கொண்டு வரும்போது நம்மளுக்கு சேம் டினாமினேட்டர் என்ன கிடைச்சிருது, ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ நம்ம ஆப்போசிட் சைட் எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசின்னு கிடைக்குது. இந்த நெகட்டிவ் டேர்ம் ஆப்போசிட் சைட் போகும்போது பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. இந்த டேர்ம்ஸில் நம்மளுக்கு தீட்டான்ற வேல்யூவே கிடையாது, ஃபுல்லாகவே என்ன ஃபார்மில் இருக்குது, ஏபிசிடி ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எலிமினேட் பண்ணி சம் சால்வ் பண்ணுறோம். இதே மாடலில் எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அந்த சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.3ல் எலிமினேட் தீட்டான்னு கொடுத்துருப்பாங்க. ஏ வேல்யூ ஈக்குவல் டு காஸ் தீட்டா, ஏ காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி, சி சைன் தீட்டா ஈக்குவல் டு பி. இந்த சீக்கன் காஸ் தீட்டா சைன் தீட்டா இல்லாமல் ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்மளுக்கு சைன் அண்ட் காஸை ரிலேட் பண்ணுற இன்இக்வாலிட்டி என்ன தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபுல் ஈக்குவேஷனுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டபுள் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயர்னு கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணும்போது சி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டி ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ என்ன டேர்ம் மிஸ் ஆகுது, இதோட சி ஸ்கொயர் இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஏ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் காமனாக அவுட் சைடு எடுக்க முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், தேர்ட் ஈக்குவேஷனோட சி ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபோர்த் ஈக்குவேஷனை ஏ ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம். இந்த டூ ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குது. இந்த டூ டேர்ம்ஸில் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் காமன்றதுனால அவுட் சைடு எடுத்துடுறோம். ரிமைனிங் என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஆப்போசிட் சைடில் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்குது. நம்ம இந்த டேர்மை எலிமினேட் பண்ணுறோம். இதோட ஐடென்டிட்டி வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு ஆன்சர் கிடச்சிருது. ஸோ எலிமினேட் பண்ணோன்னா நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம தீட்டா வேல்யூவை எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.